அதிகம் செய்யப்பட்டாரு. இப்போ வந்து முழுசா முறைக்கு வந்திருக்கிறாரு. கை தட்டி அவருடைய அவர் பேர் Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கணும் மாத்திரம் ஒரு அறிவியை சொல்லுங்க. நாளைக்கு அப்படியான ஐயாவுடைய சபையில பேசும்படி பெரிய ஒரு சந்தோஷம். சொன்ன ஒரு பெரிய சின்ன சாட்சி சொல்லி நான் செய்து வாங்கிட்டு விசேஷத்தை ஒண்ணுமா சொன்ன வார்த்தை 47 வருஷம் 47 வருஷத்தினுடைய பிரயாசம் ஒரு சபையை கட்டியிருந்த கற்றுக்கிட்டு ஆரம்ப நாட்டிலிருந்து ஒரு பார்க்கும் பொழுது நல்ல பாலத்தோடு செயல்படுகிற ஒரு தேவ மனுஷன். மாற்றம் நல்ல கண்டிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஜனங்கள் சீர்பெற முடியாது. கண்டிப்பு இருந்தால்தான் அவன் கத்துடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கத்துடைய வருகை சத்தம் நமக்கு கண்டிப்பு இல்லை அப்படின்னா நம்ம பணம் போன போக்குல நம்ம போக முடியும். அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. ஐயா சொன்னது போல வந்தோம், உட்கார்ந்தோம், கடமைக்காக ஆராதித்தோம், அது ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஆண்டவர் திரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவன் சொல்றோம். ஐயா சொன்னது போல அவன் சொல்லணும். சங்கீதத்துல வாசித்தது போல 147வது சங்கீதத்துல 1வது வசனத்துல 1வது வசனம் கர்த்தரை துதியுங்க, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றமாயிருக்கிறது. அவன் துதிக்கிறது தான் அவன் நிலைமுறையா அது ஏற்றதாய்தான் ஆண்டுடைய பாக்கு. அது நம்ம உண்மையில அதை நம்ம என்ன பண்ணணும், அது எடுத்துக்கொள்ளணும். அவன் சோதனை ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப காரியத்துக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அவன் கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. அவன் அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து போகணும். அவன் சோதனை பேசணும் ஆண்டவன் கொஞ்சம் நேரம். ஆமேன். ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டு நீங்க பேசணும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ ஆவியான ஒரு இடத்துல இறங்கி செய்யணும். நான் அதை உணர்ந்தேன். எப்போ அந்த மைக்க ஆமேன் ஆன் பண்ணி ஆமன் சோதனை அருமையான பாட்டு பாட ஆரம்பித்தாங்களோ அதுல இருந்து இந்த உள்ள நான் ஆமேன் சோத்திரம் ஆமேன் உள்ள நுழைந்து அந்த நேரம் முதல் கொண்டு தேவ பிரசனத்தை நான் உணர்ந்தேன். இங்க தெய்வம் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. தெய்வம் இருக்கிறார். ஆமேன் சோத்திரம் விசேஷித்த வண்ணமா ஆமேன் சோத்திரம் ஒரு காரியத்தை ஆமேன் நான் சொல்றேன். ஆவியான் சொல்றதை நான் சொல்றேன். ஆமேன் சோத்திரம் இந்த இருட்டு பகுதியான இந்த ஏரியாவில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சோத்திரம் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னது போல ஆமேன் வெளிச்சம் அவனுடைய சபை. ஆமேன் நல்ல நாங்கள் வெளிச்சமா வச்சிருக்கிறார். நிச்சயமா ஐயா தீர்க்கமா சொன்னாரு, ஒரு நாள் இந்த பகுதி இயேசுக்கு சொந்தமாயிருந்தார். ஆமேன் சோத்திரம். ஆமேன் நல்ல படுத்தினவர்களும் வேதனைப்படுத்தினவர்களும் இதை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது எதிர்த்தவர்களும் எல்லாரும் உள்ள வந்து ஆமேன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள் வரும். ஆமேன் நாள் சமீபம். ஆமேன் நன்றியாக எங்களோடு இடைப்படும் பேசுப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன்,
நடுநாளிலும் தியானிக்கின்றேன். எந்த வாழ்க்கையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடுநாளிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உள்ளத்தால் என்னை ஏற்றுக்கொண்டீர். நன்றி ஏசையா. உள்ளத்தால் என்னை ஏற்றுக்கொண்டீர். நன்றி ஏசையா. உங்கள் நண்பாலே இந்த உள்ளம் கவர்ந்து நீதானல்ல எல்லாமே. நீ பேசும் நான் கேட்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கூட செய்தியை கொடுப்படி கடந்த நாட்களில் ஐயா அவங்க நோட் பேசினாங்க. ஸோ நேற்று தினத்தில் அவர் இதை குறித்து ஆன்மீக சங்கத்தில் காத்திருக்கணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டது வேலையை சொல்லி நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு தாகத்தோடு முடிவு செய்கிற ஒரு தேவ மனுஷன் திடீர்னு அவங்க மதர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி திருச்சியிலிருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நானு ஜபராஜ் எல்லாம் சேர்ந்து காதில் போயிட்டு நைட்டு முழுவதும் பிரயாணப்பட்டு கடந்து போய் அவரை அந்த இடத்துல போயிட்டு ஜபம் பண்ணி நல்ல ஒரு செய்தி திருப்பி ரிட்டர்ன் வரும் பொழுது நாங்கள் கரெக்டாக 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். அவன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஆண்டுடைய சமூகத்துல அவன் ஜெபிக்கிற வேளையில சில காரியத்தை கற்று அவன் நினைவுகிறான். அதைத்தான் இந்த மத்தியில வைக்க போகிறேன். அவன் நல்லையா நல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடுறீங்களா? மீன் சாப்பிடாம யாரா இருக்கீங்களா? மீன் நிறைய பேர் மீன் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா அந்த மீனுடைய சுபாவத்தை பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம பேசிருக்கோம். மீன் அப்படின்னு சொன்னா சாதாரணமா பார்க்கணும். மீன் அப்படின்னா அது பொட்டாவே நம்ம இருந்ததில்லை. அவன் ஆனா என்ன பண்றோம், டேஸ்டா சுவைச்சு அவன் குழம்பு செய்யறோம் அல்லது ஃப்ரை பண்ணுவோம். இப்படி ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிடுவோம். அவன் மீன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த மீனுக்கு ஆண்டவர் அவன் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவன் 5 அறிவுள்ள மீன் தான். ஆனா அந்த மீன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அதை கொடுத்துதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அவன் எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. அவன் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அவன் 47, 48, 50 வரைக்கும் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரை.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த பொழுது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து எடுத்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி ஜுவாலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பங்கெடுப்பும் உண்டாயிருக்கும் என்றார். வலை எதற்கு ஒப்பா இருக்குதா? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குதான். வலை போடும் பொழுது நிறைய மீன் அகப்படுது. ஆக அந்த மீன்ல பாத்தீங்கன்னா நல்லத கூடையில போடுவாங்க. ஆகாரம் அவன் கடைசி நாட்கள் நடக்கும் ஒரு சம்பவத்தை குறித்து ஆக பேசுறார். அன்புக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, அவன் கடமைக்கோ கட்டாயத்திற்கோ அல்ல பாசு முகத்தை பார்த்தோ வருவதற்கு அவன் சோத்துறோம். நாம அவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. அவன் நல்ல நோயா, ஏன்னா கடைசி நாட்கள்ல வேறுபிரிக்கிற ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்கள்ல தேவ தூதர்கள் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவன் நல்ல நோயா சோத்திரம். ஆகாதவைகள் சொல்லப்படும் பொழுது நம்ம குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாம கர்த்தர் நேசிக்காத அவன் சோதரம் காரியத்தை நேசித்து இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நம்ம வாடும் பொழுது நிச்சயமாக அவன் கடைசி நாட்களில் வேறு பிரிக்கப்படணும். அவன் ஆகாதவைகளை என்று சொல்லப்படும் பொழுது அவன் வேறு பிரித்து எங்க கொண்டு போய் போடுவாங்களா? அவன் சோத்திரம் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் கொண்டு போய் போடுவாங்க. அவன் நல்ல அங்க என்ன உண்டாயிருக்கோம்? அழுகையும் பற்கெடுப்பும் உண்டாயிருக்கும். அவன் நல்ல அந்த இடத்துல என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னா சத்தம். அவன் ஐயோ நான் கேட்கிறேனே, ஐயோ என் பாசுடைய சொல்லை கேளாமல் போனேனே, ஐயோ அவன் நேரம் கிடைத்தோம் ஆண்டவருக்கு முக்கியம் கொடுக்காம போனேனே, ஐயோ எனக்கு நேரம் இருந்தோம் ஆண்டவரை ஆராதிக்காம போனேனே, ஐயோ எனக்கு நேரம் இருந்தோம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு இடம் கொடுக்காம போனேனே, சபைக்கு வருவதை நான் ஒரு பொருட்டாக என்னவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கூடிய சத்தம் தான் அந்த இடத்துல கேட்கணும். அப்படிப்பட்டவர்கள் வேறு பிரிப்பார். அவன் கர்த்தருக்கு பிரியமானவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவான். அவன் நல்ல அவனுக்கு ஒரு அழைப்பு வரும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க உள்ளே வாருங்கள். அவன் நல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலுக்கு அவன் ஆயத்தமாய் அதில் கொண்டு போய் போடுவதற்கு அங்கே தூதர்கள் உண்டு. அவன் நல்ல கடைசி நாட்களில் வேறு பிரிப்பார். ஆக தேவனுடைய பிள்ளையே அவன் சோத்திரம் நல்லவர்களா இருப்பதை கூடையில போடுவார்களா? அவன் நல்ல அந்த கூடை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கூடிய மட்டும் நீயும் நானும் அவன் சோத்திரம் ஏதோ அவன் பேர் பின்னாடி அவன் கிறிஸ்துவத்தை வைத்துக் கொண்டு ஆராதிப்பது அல்ல ஆராதனை. அவன் நல்ல ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அவன் நல்ல இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். அவன் நல்ல சோதனம். அவன் உண்மை என்று தெரிந்து கொண்டதின் நோக்கமே ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவரை கனப்படுத்துவதற்கு தான். அதுதான் ஐஸ் நாட்டிலே கொடுத்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு அதை அறியாத ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது. அதை அறியாத ஒரு கூட்டம் அந்நிய காரியமாய் அவன் கடந்து போகிறார்கள். ஆனா நீயும் நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார். ஏற்படுத்தப்பட்ட ஜனம்
நீ நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வேர்பிரிக்கப்பட்டவர்கள். 47 வருஷம் பாரப்பட்டு சம்பாதித்த ஜனங்களாகிய நீங்கள் அவன் இடறுவதற்கு ஏதுவான காரியத்தை செய்யவே கூடாது. அவன் அல்லேலூயா. சபைன்னு வந்துட்டா ஐயா சொல்ற கடிந்து கொண்டார். ஒண்ணுல கடிந்து கொண்டது நல்லது. கடிந்து கொண்டத அலட்சியம் பண்ணோம் அப்படின்னா கடைசி நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ரகசியமான காரியங்களை ஆண்டவர் புதைப்பொருளை வைத்திருக்கிறார். ஆக நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 11 வாசிக்கும் பொழுது வாசிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 முதல். முடிவிலே உன் மாம்சமும் முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் சரீரமும் உருவடையும் பொழுது நீ துக்கித்து ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லையும் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் உபதேசம் பண்ணினவருடைய சொல்லுக்கு என் செவியை சாயாமல் போனேனே என்று சொல்லி அதுக்கடுத்தது வாசிக்கணும். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளும் ஆனேனே முறையிடுவாய். நீ கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு கேட்கறதுக்கு உங்க பாஸ்டர் வர மாட்டாரு. ஆனா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டா துருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுங்க. எங்களுக்கு ஆண்டு கொடுத்த ஒரு பாகம், அதுதான் எனக்கு பிரசங்கம் பண்றோம். எவ்வளவு சத்தியத்து கேட்டுருக்கீங்க ஐயா மூலமா. எத்தனையோ ஊழியக்காரர் ஆமென் சர்ச்சை பிரயாசப்பட்டு ஒரு தேவ மனுஷன் முழங்காலில் இருந்து கண்ணீர் விட்டு கதறி ஆமென் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னா சாதாரணமான காரியம் அல்ல. இதை திறப்பதற்கு ஒரு தேவ வானமுள்ள தேவ மனுஷனை கொண்டு வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஆமா எவ்வளவு பெரிய காரியம் இல்ல. ஆமா ஒரு சபையை கட்டுறதுனா சாதாரணமான காரியமா? ஆமா நிலையா அன்புக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆமா நிலையா ஒரு சபையை கட்டுவது என்று சொன்னால் சாதாரணமானதல்ல. 47 வருஷமானது. ஆமா நிலையா நம்ம ஏதோ அவன் பேன் போட்டுக்கிறாங்க, நல்ல பாய் போட்டுக்கிறாங்க, சேர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறதுக்கு நல்ல மைக்கு, நல்ல சத்தம், நல்ல மியூசிக் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வந்துட்டு கடமைக்கு உட்கார்ந்து போறதுக்கு இல்லை. அவன் நாளைக்கு வருவான், முறையிடுவான். அன்றைக்கு கேட்பதற்கு ஆண்டவர் செவிசாய்க்க மாட்டார். போதகனும் அவன் அவரை எடுத்துக்குவார். அவன் நல்ல நோயா சோதரம். அவன் நல்ல நோயா முறையிடுகிற நாட்கள்ல பரலோக நாங்கள் எல்லாம் போயிடுவோம். நீ முறையிட்டுதான் இருக்கணும். அவன் நல்ல நோய் எப்படி ஐயோ அவன் ஐயோ என் போதகர் சொல்லு நான் இருக்கிறேன். சபைக்கும் சங்கத்துக்குள்ள கொஞ்சம் குறைய அவன் குற்றமுள்ளவன் ஆனேனே என்று சொல்லி புலம்புவார். அவன் புலம்புகிற அந்த நாட்களில் கேட்பதற்கு ஆண்டவர் செவி சேர்க்க மாட்டார். ஏன்னா தருணம் கொடுக்கப்பட்டாயிருக்கு, நேரம் கொடுக்கப்பட்டாயிருக்கு, எத்தனையோ எச்சரிக்கும் சத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிருக்கு. ஆனாலும் அதை மீறி நாம அவன் சொல்றோம் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம கடந்து போவோம்னா ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி இந்த பூமியில வாழும்னு சொன்னா நான் வரும். அன்றைக்கு நீ நான் தப்பிக்கவே முடியாது. இருக்கிற நானும் கூட சொல்றேன் அவன் நல்ல ஆண்டு தேவ பிள்ளையே அவன் சொல்றோம் நல்ல மீனா நாம இருக்கணும். அவன் நல்ல நல்ல மீனா இருக்கணும். அவன் ஆகாதவைகளா இருக்கக்கூடாது. ஆகாதவைகள் தூக்கி எறியப்படும். அவன் நல்ல அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட மீனா நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். ஆக வேத வசனம் சொல்லுகிறபடி 2வது காரியத்தை அடுத்து நம்ம வாசிக்கிறோம். அதுலயே மீனுடைய சுபாவத்தை பார்க்கலாம். அவன் யோனா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். ஆண்டவர் விரும்புகிற மீனா நம்ம இருக்கணும். ஆமென். யோனா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். యోనా 2:10 మౌనులుగా వారు చేయించినారని ఆ ప్రియులను దేవుని చూచి పశ్చాత్తాపపడిపై వారికి
చేదురని తాను మాట ఇచ్చిన కీడు క్షేత్రమానము. యోనా 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே மீனுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, மீன் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்குது. ஆனா அவன் ஆயிரத்துக்குள்ள என்ன சொல்றேன் நானு, நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க. நான் நல்ல ஒரு விசுவாசி இருக்கேன். ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு ஐயா. அவன் என்ன நான் சொல்றேன், அவன் அல்லேலூயா. அவன் பாருங்க, 5 அடிக்குள்ள அந்த மீனை ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அவன் ரெடியா இருக்கு, ஆயத்தமா இருக்கு. எங்க யார் விழுந்துருக்கு? யோனா விழுந்துருக்கு. அவன் அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, 5 அடிக்குள்ள அந்த மீனுக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க, ரெடியா இருக்கு. அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவுக்கு சொன்ன வேலையை அவன் கரெக்டா செய்யல. அவன் அல்லேலூயா. அவன் எப்போ வேற வேலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவன் எந்த கப்பல்ல போவாங்கன்னா போற கப்பல்ல ஏறிட்டான். அவன் அது கூட எல்லாம் வெளியே இருக்கமா உட்காந்தா போறல, கப்பலின் அடித்தட்டுல போய் தூங்கிட்டான். அவன் அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய விரும்புறோம், தூக்கத்தை விரும்புறோம். சபை 1 மணி நேரம் தான், இந்த ஆராதனை சத்தியம் 1 மணி நேரம் தான். ஆனா அந்த சத்தியத்தை கேட்பதற்கு தூக்கம். ஏன் அப்படின்னா அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தர் புரியவில்லாத காரியத்தை மணிக்கணக்கில் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் கர்த்தர் புரியப்படுகிற காரியத்துக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு நம்மளால முடியல. தூக்க கலக்கம். 3 மணிக்கு தான் வந்தோம், தூங்கவே இல்லை. அப்படி தூங்கினேன். அவன் காக்கா தூக் பண்றாங்க, குருவி தூக் பண்றாங்க. அது மாதிரி அவன் ஸ்தோத்திரம். ஏன் சபை ஐயா சொல்லிட்டாரு, இன்னைக்கு சபையில போய் பிரசங்கம் பண்ணணுங்க. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ சபையை கிடைக்காது. ஆமென், ஸ்தோத்திரம். என் சரீரம் சொல்லுது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஐயாக்கு ஒரு போன் அடிச்சுது. ஆமென், ஸ்தோத்திரம். ஐயா 2 முறை வர ஐயா சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு. கர்த்தருக்கு தப்பிக்கிறது யாரு? அவன் கொண்டு வராங்க. அவன் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையில சொல்றேன், அந்த பயம் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா காவல்துறையில 1992 அவன் ஆண்டுகள் ஏற்றுள்ள காவல்துறையில 1979 சேர்ந்த 39 வருஷம் அவன் பணி செய்த SIR இருந்து அதுக்கப்புறம் தான் ரிட்டையர்ட் ஆகும். 92லயே வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்வேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. பயங்கர ஒரு குடிகாரனை மாற்றம். நண்பர்கள் போலீஸ் தான் உங்களுக்கு தெரியும். அவன் நல்லவன் இருக்கலாம், கெட்டவன் இருக்கலாம். ஆனா அதுல அதிகமா நல்லவன் இருக்க மாட்டான், கெட்டவன் தான் இருக்கலாம். ஆனா நிலைமையா பணம் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை சேர்த்துக்கணும், நகை நட்டு சேர்க்கணும், அவன் பெரிய வீட்டை வாங்கணும், நல்ல ஒரு கால் வாங்கணும், வசதியா இருக்கணும், இப்படிதான் பிரயாசப்படுவோம். அந்த கூட்டத்துல நான் போய் இணைந்து கொண்டேன். அவன் ஸ்தோத்திரம். அப்போ பாத்தீங்களா, குடிக்கிறது கத்து கொடுத்தாங்க. பயமான குடி பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில என்னை அடிமைப்படுத்தி வைத்தது. என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, அவங்க கிறிஸ்துவன் தான், பயர் கிறிஸ்துவர்களா இருந்தாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இயேசுவை நேசிங்க, குடிய விட்டுருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாங்க. அவங்க அடிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம்வாங்க. அது இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி இந்த வார்த்தை. அதுக்குள்ள 92 நான் செத்து போயிருக்கேன். ஹார்ட் அட்டாக் வந்து CMC ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய மனைவியுடைய வார்த்தை கேட்கல. சொன்னாங்க, கேட்கல. சத்தியமா நாளைக்கு குடிக்கவே மாட்டேன். சத்தியம் வந்து மறுநாள் சாயந்தரம் குடிச்சுட்டு வீட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரனா இருந்தேன். என் சம்பாத்தியம் எல்லாம் குடிக்காக அழிச்சேன். வீட்டை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்தில் அதிகமா நேசித்தேன், பாவத்தை அதிகமா நேசித்தேன். உலகத்துடைய சிற்றின்பங்களை தேடி ஓடி அலைந்ததை அனுபவித்தேன். அவனுடைய வாழ்க்கை அவன் ஸ்தோத்திரம் முடிவில மரணம். அவன் அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் வரும் பொழுது அவன் ஸ்தோத்திரம். நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு இந்து தான், நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவன் தெய்வங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்தேன். எல்லாமே எனக்கு கைவிட்டுச்சு. அவன் எல்லாமே எனக்கு கைவிட்டுச்சு.
அவன் கடைசியா தான் என்னுடைய மனைவி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இயேசுவை நேசி, இயேசு கைவிட மாட்டார். கடைசி நேரத்துல தான் ஆண்டவருக்கு நான் அவன் சோத்திரம். அவன் கடைசி நேரத்துல தான் ஆண்டவர் நான் கூப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் நம்பிக்கை இருந்த அவன் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியதான அவன் காரியங்களை உலக பிரகாரமான அவன் உலக மனிதர்கள் ஆராதிக்கிறதான அவன் அது அவைகளை நம்பி அவன் மோசம் போன அவன் நல்ல நடந்த உண்மையான சம்பவம். அவன் எல்லா பேரும் சொல்லி கூப்பிட்டான், எதுவுமே முன் வரல. அவன் வேத வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, காதுகளிலிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் மகனாது, கைகளிலிருந்தும் தொடாது, தொண்டையிலிருந்தும் சத்தமிட மாட்டார். அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருப்பார். 117 சங்கீதத்துல சொல்லப்பட்ட வாசிக்காதீங்க. அவன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அவன் அதுல நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளவு காரியம் அடங்கி. அவன் நான் நம்பிக்கிட்டு இருந்த எல்லா பேரும் சொல்லி கூப்பிட்டேன். கடைசியா அவன் சோக்கணும் திருப்பதியில் இருக்கிற கூப்பிட்டேன். பெருஞ்சாண்டவராச்ச, அவன் பெரிய தெய்வமாச்ச. அவன் நைட்டு கூட நாங்க திருச்சியிலிருந்து வரும்பொழுது பார்த்தோம், திருக்கோயில் திருவண்ணாமலை அந்த பக்கத்துல இருந்தா எல்லாம் போயிட்டே இருக்கான். விழுப்புரத்துல இருந்தெல்லாம் எங்கடா போறாங்கன்னு பார்த்தா திருப்பதிக்கு போயிட்டு இருக்கான். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அன்புக்கு பிரியமான தேவனுடைய அப்படித்தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தவன். கடைசியில அவர் கூட்டு பார்க்கணும், ஒவ்வொரு அவர் பெரியவராச்சை காப்பாத்திடுவாரு சொல்லி அவன் சத்தம் விட்டு கூப்பிட்டேன், பேரை சொல்லி கூப்பிட்டேன் சத்தம் விட்டு. அவன் சோத்திரம். அப்போ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்ன நல்லா பாருச்சு. அவன் சோத்திரம் உச்சு பார்த்தேன். அவன் அதனுடைய கை விதமா இருந்தது. வயதுலாம் இப்படி இருக்குது, அப்படியே நிக்குது சரியா. என் என்ன நல்லா பாருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் சோத்திரம். அது வரைக்கும் அதுதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு சொல்லு, என்ன நம்பினா நீ நரகத்துக்கு போயிட்டு, அவரை நம்பனா பரலோகத்துக்கு போயிட்டு. அது தெரியாத மனுஷன் ஓடிட்டு இருக்கலாம். கல்லில் கூட தச்சுதான் என் மனுஷன் தப்பிக்க முடியாது. கடைசி நாட்கள் தப்பிக்க முடியாது. அவன் சோத்திரம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அக்கினியும் கந்தகமும் எரிக்கிற கடல். அவன் அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவன் உனக்கு நேரம் கிடைக்குதா? நல்ல ஆராதனை பண்ணு, சபைக்கா ஜெபம் பண்ணு, ஊழியக்காரக்கா ஜெபம் பண்ணு. அவன் சோத்திரம் 3 வேலை ஆண்டவன் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டு தூங்கி நேரத்தை கழிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு அசைவையும் நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு பார்க்க அவருக்கு மறைவாக இல்லை. எல்லாமே வெளியாங்க, தப்பிக்கவே முடியாது. ஆனா தேவ பிள்ளைய பாருங்க, யோனா தப்பிச்சிடலான்னு சொல்லி கீழே போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கலாம். அவன் ஆண்டவர் விட்டுவாரா? ஆண்டவர் சொல்ற காரியத்தை செய்ய மட்டும் விட மாட்டான். செஞ்சே ஆகணும், கீழ்படிந்தே ஆகணும். ஆமாம் அல்லேலூயா. அதான் நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. அது செய்யணுமா? அதுதான் பாஸ்டர் சொல்றாரு. இப்படி உட்காரணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தா போகாது. அவன் பக்தியா உட்காரணும், பரவசமா அவன் ஆராதிக்கணும், பாடணும், ஜெபம் பண்ணணும். அவன் சொல்லி சில ஆலோசனை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவன் தான் பரலோகத்துக்கு போவது மாத்திரம் அல்ல, அவன் என்னுடைய ஜனங்களும் என்னோட கூட பரலோகத்துக்கு. அதுதான் அவனுக்கு பிரயாசப்பட்டார். ஆண்டவரும் அதுதான் பிரயாசப்பட்டார். தேவனுடைய பிள்ளைய பிரயாசத்தை வாய்ப்பதற்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில அவன் செயல்படுத்த நேரத்தை ஒதுக்கணும். அவன் நல்ல எல்லாத்துலயும் நேரம் இருக்குது, கல்யாணம் போறதுக்கு நேரம் இருக்குது, அவன் சொந்த காரியத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, சொந்த பந்தனுடைய அவன் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நேரம் இருக்குது. கர்த்தருடைய சபைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்? சாக்கு போக்கு சொல்லுவோம். கடைசி நாட்கிட்ட இருக்கிற தேவைப்படுறது பாருங்க. யோனா கப்பலின் அடித்தட்டுல போய் பார்த்துட்டான். கப்பல வந்து
கடல் கொந்தளிக்குது. ஆமென் சோதரம் உலகம் எல்லாம் வளரலாம். அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான். அவன் அப்பவும் அவன் கொந்தளிப்பு அடங்கல. கடைசியில கீழே போயிட்டு பார்த்தா இவானா எழுப்பி அவன்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாமே தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி. அவன் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இதுவரைக்கும் நீ தூங்கிட்டு இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆண்டு சொன்ன காரியத்தை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா யோனாவை போல கடைசி நேரத்துல என்னாலதான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஆமே நீ எப்போ ஆண்டுடைய சமூகத்துல உன்னை அர்ப்பணிக்கிறியோ அப்போ கொந்தளிப்பு நிற்கும். கொந்தளிப்புன்றது சாதாரணமானதல்ல. உடைய வாழ்க்கையில அநேக கொந்தளிப்பு இருக்குது. காரணம் என்னன்னா கீழ்ப்படியாமை, ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாம நடக்கும் பொழுது செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும். அவன் தூக்கி போட்டாங்க, கொந்தளிப்பு நின்று போகுது. தேவனுடைய பிள்ளைய மீன் ஆயத்தமாக்கு. அல்லேலூயா. அந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க? அந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்னங்க பேரு? ஆயத்தம் உள்ள மீன். அவன் அல்லேலூயா அல்லேலூயா. கப்பல் விழுந்துச்சு. அவன் சோதரம் 3 நாள் அது பாசிங். அவன் அல்லேலூயா 3 நாள் அவன் பாசிங் குறையதுன்னா நம்ம என்ன பண்றோம்? அவன் ரொம்ப நெருங்கிறோம், கஷ்டப்படுறோம். அவன் சோதரம் ஒரு நாள்னா கூட பரவாயில்ல, ஒரு வேலைனா கூட பரவாயில்ல. 3 நாள் தேவனுடைய பிள்ளைங்க அவன் பாசிக்கு இருந்து பாரு. அவன் அல்லேலூயா சோதரம். அவன் குடும்பம் கட்டப்படும். பாசிங்க இருந்து பாரு. உன் சபை ஆசீர்வதிக்கப்படும். பாசிங்க இருந்து பாரு. ஒரு சூழ்நிலை மாற்றுவார் ஆண்டவர். அவன் அல்லேலூயா. வாங்க 3 நாள் அது பாசிங் போட்டது. கடைசியில அது கரெக்டா அந்த வேலையை செய்தது. அவன் அல்லேலூயா. 3வது நாள் ஆண்டு பேசினார். எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கரையிலே கட்டி போட்டது. அவன் அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைய அவன் கரையிலே கட்டினது அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு அவன் அளவு ரகசியம் இருக்குது. அவன் நாமும் கட்ட வேண்டியதை கட்டணும். அவன் விட வேண்டியதை விட்டுடணும். அவன் உள்ளவே வச்சுட்டு இருப்போம் அப்படின்னா அவன் ஸ்லோகத்துல நம்ம ஆராதிக்க முடியாது. உள்ளவே வச்சுட்டு இருப்போம்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. வேத வசனம் அதான் சொல்லுது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தரீனா இருக்கணும். அவன் நல்ல அவன் சோத்திரம் கர்த்தரீனா இருக்கணும். அவன் கக்கின்னு எது கர்த்தருக்கு அருவருப்பா உங்களுடைய வாழ்க்கையில தோணுது கக்கின்னு. நானும் சில நேரத்துல அப்படியே போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு காரியத்தை விசுவாசத்துல டக்குன்னு காப்போம். ஏன்னா அது தான் விழுந்து எழுந்துட்டோம். அது எந்த பாவத்துல நம்ம விழுந்து எழுந்துச்சோமோ, எதை கொண்டு ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரோ அதையும் திருப்பி காமிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது பார்க்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே கேமரா மாதிரி பிடிச்சோம். பாவத்தை படம் பிடிச்சோம் கேமரா மாதிரி ஒரு செகண்ட். கண் சாதாரணமானது அல்ல. அவன் அல்லேலூயா. அதுதான் யோபு சொன்னான், கண்ணை உண்டாக்கினவர் காணாதோ. அவன் அல்லேலூயா. அதுல ஆமென் ஸ்தோத்திரம். என்ன சொன்னாங்க யோபு? ஆமென் ஸ்தோத்திரம். கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? கண்ணு உடன்படிக்கை பண்ணணும். ஆமென் அல்லேலூயா. ஆமென் மனிதர்களுக்கு மாவாய்ப்பானாக. ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கண்ணு சாதாரணமானது அல்ல. இந்த கண்ணு தான் என்ன பண்ணாங்க, அப்படியே போனாங்க என்ன பண்ணோம், உலகத்தையே படம் பிடிக்கும். எது ஆண்டுக்கு புரிய முடியோ அந்த படம் பிடிக்கும். அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் நான் அடிக்கடி ஜோம் பண்றது என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். கண்களின் இச்சை சீவனத்தின் பருவம். அவன் மாம்சத்தின் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, சீவனத்தின் பருவம். 3 வேரோடு குடுக்கி போட்டு அவன் வேரோடு குடுக்கி போடணும். அந்த சல்லி வேறு கூட இருக்கக்கூடாது. அது இருந்தா கூட திருப்பி முளைப்பதற்கு வழி உண்டாகும். வேரோடு குடுக்கி போடணும். பிரியமில்லாத காரியம்
எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய பாவத்துல நான் அப்படி இருக்கும் பொழுது ஆமென். ஹார்ட் அட்டாக் வந்து சிஎம்சில 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். 92 ஜூன் மாசம் 25ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு ஆமென் போராடிட்டு இருக்கிற மரண அவஸ்தை. ஆமென் ஸ்தோத்திரம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோன்ட்டாங்க. அன்றைக்கு நவீன சிகிச்சை முறையே கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். உள்ள போனா என்ன நடக்கும்னு தெரியா ஜீவனோடு வரணுன்ற நிச்சயம் கிடையாது அந்த நாட்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க மாசையா போல ஒருத்தர் ஆலோசனை சொன்னார். ஆரம்ப நாட்கள் சொன்னாரு, ஐயா மரித்த லாசரு 4 நாள் நாளை போன பணத்தை என் ஆண்டவரால் உயிரோடு எடுக்க முடியலாம். ஆமென். வியாதி ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பார்வைக்கு சாதாரணமானது. பயப்படாதீங்க. ஆமென். இது அதுதான் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறார் சபை. ஆமென். பாஸ்டர் மாதிரி வந்து ஆலோசனை சொன்னாங்க. அவங்க எனக்கு ஒரு ஆலோசனை வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். நான் வந்து எமர்ஜென்சி வார்டில் ஹார்ட் அட்டாக் அட்மிட் ஆயிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அவன் ஒரு சின்ன ஜெபம் தான் என் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அவன் நல்ல அன்புக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தர் நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளது. நீயும் நாம ஆராதிக்கிற கர்த்தர் பார்த்துட்டே இருக்க. அவன் நல்ல சத்தத்தை எப்ப கேட்கணும்னு சொல்லி வாங்கினார். அதே போலியா நடந்த உண்மை என்ன தெரியுங்களா? அவன் கடைசி நேரம் இப்படியெல்லாம் ஊழியக்காரங்க சாட்சி சொல்லிட்டாங்க. இத்தனையோ அற்புதம் நடந்ததெல்லாம் சாட்சி சொன்னாங்க. உனக்காக 1:39 அடி அவர் சரித்திரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சில காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவன் சோத்திரம் இசிசி எடுத்தாங்க. அவன் சோத்திரம். அதுக்கப்புறம் பிளட் அவன் சோத்திரம் பிளட் எடுக்கிறதுக்காக என்னுடைய சரீரத்துல அந்த கையில அவன் நரம்பு தேடுறாங்க, கிடைக்கல, வலி. அவன் சோத்திரம். அப்பதானே யோசித்தேன். என்ன யோசிச்சேன்? 1:39 அடி எனக்காக எப்படி சகித்திருப்பாருன்னு சொல்லி இந்த சின்ன வழியை நான் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன பொருத்தனையான ஒரு ஜெபம். ஆண்டவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக 1:39 அடி நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக தானே நீங்க அடிக்கப்பட்டிருக்கீங்க. என் சரீரத்துல காலம் படணுமா, என் சரீரத்துல கத்தி படணுமா ஆண்டவராக. அவன் அன்புக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க. எமர்ஜென்சி வார்டுல பழைய ஹாஸ்பிட்டல் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல 92 இப்பதான் அழகா கட்டிக்கிறாங்க பில்டிங். அப்போ சாதாரணமான இடம் பாத்தீங்கன்னா சோத்திரம். அவன் அப்படியே கண்ணு மூடிட்டு அந்த சின்ன ஜபம் தான் பண்ண உடனே கல்வாரி தரிசனம். அவன் அடிக்கப்பட்ட அவன் சோத்திரம். அவன் சிலுவையில அறையப்பட்ட அந்த சூழ்நிலை அப்படியே பார்க்கிறேன், அழுகுறேன், கதறேன். அவன் சோத்திரம். என்ன மீறி அழுக வருது, அழுதுகிட்டே இருக்கிறேன். மனைவி பிள்ளைங்க டாக்டர் எல்லாம் பயப்படுறாங்க, அதிகமா ஆயுஷ்படுறதுக்கு வலி வேற அப்படின்னு சொல்லி. ஆனா நான் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், கல்வாரி தரிசனம். அழ 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 அவன் ஆண்டுடைய அவன் சரீரத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் ஒரே சொட்டு ரத்தம் எனக்கு அந்த ஜீவனோடு 1992 ஆபரேஷன் இல்லாதவனுக்கு இதுவரை ஜீவனோடு வைத்திருப்பாராவோ. அவன் அவன் சின்ன ஜபம் பெரிய அற்புதத்தை கொண்டு தேவ பிள்ளைய. அவன் அதுதான் சொன்னாரு, நல்லா இன்னொரு முறை ஜபம். அவன் ஜபம் சாதாரணமானது. ஜபத்தை கேட்கிற தெய்வம். அவன் ஜபத்தை கேட்கிற தெய்வம். அவன் பாருங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவன் கத்தினது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான். கத்தனும் அப்படியே வந்து சபையில உட்கார்றது இல்லை, அப்படியே உட்கார்ந்து கவனின்னு எடுக்கிறது இல்லை, அப்படியே உட்கார்ந்து ஐக்கியத்தோடு இருந்து போறது இல்லை. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கக்கணும், அனுதினமும் கக்கணும். அதான் வாழ்க்கை. அவன் நல்ல நோயா விட்டுடணும். ஆண்டுக்கு புரியவில்லையா விட்டு அறிக்கை செய்ய விட்டு அவன் நல்ல நோயா. அதான் பாருங்க நல்ல அழகா தெளிவா
சரி ஆமென். உள்ளத்தின் உண்மை இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. உண்மையில தேவ பிரசன்னம் பேச பேச இந்த இடத்துல அதை நான் உணர்ந்தேன். நீங்க உணர்ந்தீங்களா நம்ம தெரியாது. 51ஆம் சங்கீதம் தாவீது ஆமென் ஹல்லேலூயா. அதாவது 51ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கணும். 51ஆம் சங்கீதம் தான் ஆமென் ஹல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையை மாற்றி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி. அந்த 51ஆம் சங்கீதம் சாதாரணமான இடத்துல அவரு உணர்ந்து ஆமென் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமுத்திரம் காத்திருந்து ஆமென் ஹல்லேலூயா அவர் கதறின சங்கீதம் தான். அன்புக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே ஆமென் ஸ்தோத்திரம் நீயும் நானும் அப்படி மாறுபடுவது நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஸ்தோத்திரம் நீயும் நானே எப்படி இருக்கணும்னு சொல்லி இரண்டாவது காரியம் சீக்கிரம் நான் முடிச்சிருக்கேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஒரு மீனை நம்ம பார்க்கணும். யோவான் 21:6. யோவான் 21:6. அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அவன் அவன் வலது பக்கம் அதை போடுங்க. அப்பொழுது முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நிறைய பிரயாசப்படுறோம். ஒண்ணுமே பார்க்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட ஆணுடைய சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்கணும், அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பதான் ஆமென் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பாருங்க, வலது பக்கத்துல வலை போடுங்க. ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டது ஆண்டு தெரியாதுன்னு சொல்லி பேரு அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டு தான் பார்க்கிறாரு. ஆமென் நம்ம பிரயாசத்தை பார்க்கிறாரு, நம்முடைய பலகீனத்தை பார்க்கிறாரு, நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறாரு, நம்முடைய வேதனையை பார்க்கிறாரு, நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறாரு. ஆண்டுக்கு தெரியும் உங்களுடைய அங்கலாய்ப்பு என்னன்னு சொல்லி, பேருடைய அங்கலாய்ப்பு என்னன்னு சொல்லி ஆண்டுக்கு தெரியும். வலது பக்கத்துல வலையை போட்டாங்க. வலை பிடியத்தக்கதாக எத்தனை மீன் இருந்தாங்க? அவன் நிறைய மீன் இருந்தான். அவன் தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் வலது பக்கம் மீனுக்கு அவன் ஸ்தோத்திரம் ஒரு பெயர் வைக்கணும். அவன் என்ன மீன் அப்படின்னா செபிக்கிறது. அவன் ஹல்லேலூயா செபிக்கிறது ஆயத்தமா இருக்குது. ஆண்டவர் கருத்து நீண்டு வந்தாங்க. மீனுக்கு தந்து கரெக்டா ஆயத்தமாக இருக்குது. அந்த மீனுக்கு பேர் செபிக்கிறது. அவன் ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 142வது சங்கீதத்துல 4:5 வசனத்தை வாசிக்கலாம். 4:5 சங்கீதம் 142 4வது வசனம் 5வது சங்கீதம் 142 4:5 வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலம். ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். அவன் ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த மீனுக்கு ஒரு பெயர் இருக்கிறான். என்ன மீன்? அவன் ஜெபிக்கிறது. அவன் ஹல்லேலூயா. வலது பக்கம் மீன் ஜெபிக்கிற மீன். அவன் ஆயத்தமா இருந்தது. அவன் அதுதான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம அந்த அங்கலாய்ப்பு பார்க்கணும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அங்கலாய்ப்பு ஆண்டவர் அறிந்தன்னு சொல்லி நினைக்காத. உன் அங்கலாய்ப்பு ஆண்டவருக்கு தெரியும். எப்போ ஆண்டவருக்கு நன்மை செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்போ வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அது வரைக்கும் நீ நான் ஜெபம் பண்ணணும். ஆமென். செபிக்கிறவர்களாய் காணப்படணும். செபிக்கிறவர்கள் தான் ஜெயத்தை பெற முடியும். செபிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். செபிக்கிறவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். செபிக்கிறவருடைய ஆயுசு நாட்களை கருத்து கூட்டி கொடுப்பார்.
அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற மீனா இருக்கணும். அதுக்கு அடுத்தது மீன். மூன்றாவது வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த ரெண்டு மீன். மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலாய் ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்களாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீன் பிடித்து அதனுடைய வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். மற்றவருக்கு இடர்கள் இல்லாதது. ஆமென். அல்லேலூயா. ராயத்துக்கும் ஆமென். கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு கொடுத்தோம். ஆமென். அல்லேலூயா. இடங்களா இருக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமே. கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க சொல்றாரு, பேருக்கு சொல்றாரு, போப்பா யாருக்கும் நம்ம இடங்களா இருக்க கூடாது. தூண்டில் போடு. முதலாய் அகப்படுகிற அந்த மீனை பிடிச்சு அதோட வாயை பார்த்து வெள்ளிக்காசு ஆயத்தமாய். ஆமென். அல்லேலூயா. அவன் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீயும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கிற மீனா இருக்கணும். அவன் ஊழியத்தை தாங்குற மீனா இருக்கணும். அவன் சபையை தாங்குற மீனா இருக்கணும். சபையின் சூழ்நிலையை அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிற மீனா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கலன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொடுக்கிறோம் பொருத்தனை பண்றாங்க, கொடுக்காம விட்டுறாங்க. நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க. சபையில் நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க. ஆனா பொருத்தனைக்கு உண்மை இல்லை. பொருத்தனை பண்ணா கரெக்டா செய்யணும். ஏன்னா வேத வசனம் அதுதான் சொல்லுது. மல்கியா புஸ்தகம் வாசிங்க 3ஆம் அதிகாரம் 8 to 10 வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நான் சொல்லலைங்க, ஆண்டவரே சொல்றாரு. அவன் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்ட ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் வஞ்சனை வஞ்சித்தீர்கள். எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். எதுல வஞ்சித்தோம்? கொடுக்கிறதுல வஞ்சித்தோம். அல்லேலூயா. சோ கொடுக்கணும். தாராளமா உண்மையா சொல்றாங்க, தாராளமா கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சின்ன சாட்சி சொல்றேன். நிறைய கொடுத்துருக்கிறேன். ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஆமென் சோத்திரம் நிறைய கொடுத்துருக்கிறேன். என் பென்ஷன்ல முதல்ல என்ன பண்ணுவோம்னா மிஸ்டேக் மார்க்கெல்லாம் வச்சுக்குவேன். காசு எடுப்பேன், 10 ரூபாய் எடுக்க மாட்டேன். அப்படியே ஜிபே பண்ணிடுவேன். டக்குன்னு ஒரு 7 பேருக்கு பண்ணிடுவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு தேவையானதுக்கு அது கொடுப்பேன் இருக்கிறேன். ஆமென் சோத்திரம். அல்ல குறையாது. நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது போல எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா ஆடுது ரெடியா வச்சது. அவங்க ஆக்குவாங்க எனக்கு. அவன் அல்லேலூயா. அவன் சீப்பை எனக்கு அவங்க பண்றாங்க. அவன் குறையில்லாம மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் ஓடிட்டு இருக்கிறான். அவன் யார்ட்டையும் கை நின்றது இல்லை. என் குறைவை நான் சொன்னதே இல்லை. என்னன்னா கொடுக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. இது கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை மீது இருக்குது கடவுள்ல. அவன் இது கரெக்டா வச்சிருக்குது. அவன் அல்லேலூயா. சொன்னாரு முதல்ல அகப்படுகிறது. அல்லேலூயா. கொடுக்கிறதுல முதலாவது இருக்கணும். அவன் கொடுக்கிறதுல முதலா நிற்கணும். அவன் அல்லேலூயா.
சில பேர் பெருமைக்கு கொடுப்பாங்க, அதை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தெருவாய் கொடுப்பாங்க, அதை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையில கொடுத்து அந்த கைக்கு தெரியுங்க. அல்லேலூயா. தசம பாகத்தில் உண்மையா, இரண்டாவது காணிக்கையில் உண்மையா, தசம பாகத்தை காணிக்கை கொடுத்து பாருங்க. அவன் சோதனை ஒரு நாள் திடீர்னு பிள்ளைங்க வந்து குரு 1000 வச்சிருக்க ஆண்டு சொல்றாரு, அந்த 1000 கொடு. அவன் பெட்ரோல் போட்டு காசு இல்லையப்பா. அவன் யாருக்கு போய் கேட்பான், குடு. ஆமாம், குடுன்ற சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எடுத்து கவர்ல போட்டு கொடுத்துட்டார், ஜோம் பண்ணிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய சபைக்கு வருகிற பழைய விசுவாசி அவங்க எப்போ பொருத்தனை பண்ணிருக்காங்க. எங்க இடத்த வித்தாங்க, அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அவங்க 32,000 ரூபாய் காதுல போட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னா அது சொல்றாங்க, நான் பொருத்தனை பண்ண கொடுத்தேன். அவன் அல்லேலூயா. காலையில வந்து கரெக்டா போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிறேன். கதவு தட்டுறாங்க, திறந்து பார்த்தா இருங்க வந்து கவரை கொடுக்குறாங்க. நான் உடனே இன்னும் கூட பார்க்கல. அவங்களே சொல்றாங்க, ஐயா 32,000 ரூபாய் இது ரசம் பா. அவன் அல்லேலூயா. நான் கொடுத்தது எவ்வளவு? 1000 ரூபாய். அல்லேலூயா. எனக்கு கிடைச்சது 31,000. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கொடுக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கொடுக்கிறவருடைய ஆண்டவரா இருக்கு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறோமா? அவன் கட்டாயமாய் வந்த தர்சனமாய் வந்த அவன் பிசினிதானம் பண்ணி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சாதாரணமா கொடுக்கணும். அல்லேலூயா. அவன் அதான் வேத வசனம் சொல்றது. வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும். டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சீக்கிரம் எடுத்து டக்குனு வாசிக்கணும். 23ஆம் அதிகாரம் 21 இருந்து. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செலுத்த தாமதம் செய்யாதே. தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில கேட்பான். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி நீ உன் வாயினால் பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை என்ன பண்ணியாது? உற்சாக பலியை என்ன பண்ணீங்க? உற்சாக பலியை உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. செலுத்தி தீர்ப்பாயாக. நிறைய பேர் அப்படி ஒருவேளை பொருத்தனை பண்ணி கொடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருக்கலாம். அதனாலதான் சில ஆசீர்வாதம் தடை, சில காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்காத இருக்கிறது தடை தான். பொருத்தனை பண்ணிட்டா ஆண்டு சொல்றாரு, வாயினால் சொன்னது கையினால் நடைபெறும். ஆண்டு கிட்ட கேட்டாருன்னா அவன் ஆண்டு கிட்ட கேட்கலையா? அவருன்னா ஐஸ்வர்யத்தின் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. உன்கிட்ட கேட்டாரா? நீயா சொல்லிட்ட. ஆனா என்ன பண்ற? கொடுக்கறதுக்கு தாமதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சில பேர் தாமதம் பண்றாங்க கொடுக்கறதுக்கு. சொன்னோம். அல்லேலூயா. வாயினால் சொன்னதை கையினால் அதை நிறைவேறும். ஆமென். அந்த பலிக்கு பேர் என்ன பலி? உற்சாக பலி. அவன் நல்ல சொல்லிட்டு உற்சாகமா கொடுக்கணுமா? அல்லேலூயா. அதுக்குதான் அவன் பிரியப்படுவார். தேவனுடைய பிள்ளையே உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. இல்லைன்னா அவன் கொடுக்காம இருக்கிறது நலமா இருக்கும். ஏன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6-7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் சொல்கிறது என்னவெனில், சிறகு விதைக்கிறவன்
சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பெருக அறுப்பான். அவனவன் விசனமாய் அவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்கப்படுகிறாய். தன் மனதில் நேமித்தபடியே தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். இருக்கிறார். அல்லேலூயா. யார் மேல ஊதியப்படுவார் தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கொடுக்கணும். கொடுத்து பார். ஆமென். அல்லேலூயா. கொடுத்து பார். வாழ்க்கை அவன் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் கொடுக்க என்னைக்கு ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இது வரைக்கும் நான் யாருக்கும் கடன் கேட்கல, யாருக்கும் கை வைக்கல. அவங்களே கொண்டு வந்து கொடுத்து போறாங்க. கதவை தட்டி கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கர்த்தர் நல்லவர். அவன் ஆக தேவனுடைய கொடுக்கிறவங்களாம் மாறணும். ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களா சபை கட்டுமான பணி. நீங்க நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, உங்களை பார்க்கும்போது தெரியுது. அவன் அலைகோயா அலைகோயா சோத்திரம் அலைகோயா. அவன் கொடுக்கணும். அடுத்தது ஒரு மீன் நம்ம முடிச்சிடலாம். ஒரு மீன் ஐயா டைம் பரவாயில்ல. அலைகோயா. யோவான் 2:21 அதிகாரம். யோவான் 21 அதிகாரம் 9வது வசனம். யோவான் 21 வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருப்பது அதின் மேல் மீன் வைத்திருப்பதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கண்டார்கள். வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்கள் 153 பெரிய மீன்கள் நிறைந்த நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். கரையில் இழுத்து போனார். இத்தனை மீன்கள் அல்லேலூயா. இருந்தும் வலைக்கிடையில் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. சோ அந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்னம்மா? அப்பத்தை என்ன வச்சிருந்தாரு? நெருப்பின் மேல் வச்சிருந்தாரு. அந்த மீனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வெந்த மீன். ஆமென். அல்லேலூயா. என்ன மீனுங்க? ஆமென். வெந்தாதான் ருசியா இருக்கும். வெந்தாதான் வாசனை வீச முடியும். ஆமென். நம்ம வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்தாதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படவா நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த 2 மீன் இருக்குது. வெந்த மீன், நொந்த மீன். ஆமென். அல்லேலூயா. நொந்த மீன் பாத்தீங்கன்னா நாவம். ஆமென். அல்லேலூயா. நொந்த மீன் நாவம், வெந்த மீன் வாசனை வீசும். ஆமென். அல்லேலூயா. இந்த வெந்த மீன் வாசனை வீசக்கூடிய மீனா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில உட்கார்ந்து தூக்கிட்டு இல்ல. ஆமென். என்னைக்கு ஒண்ணு அழைச்சாரோ பாடுகளுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, நிந்தைக்கு மத்தியில அவன் தான் வெந்த மீன். ஆமென். சொல்றோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஒரு கூட்ட ஜனத்தை சபைக்கு கொண்டு வரணும். ஒருவன் கையை வீசின்னு வருதில்ல. அவன் நல்ல ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அவன் நல்ல நாங்கள் என் வீட்டாருவோம் இது இல்ல. அவன் சோத்திரம் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அவன் ஜனங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. இதான் வெந்த மீனுடைய சுபாவம். வெந்த மீனா இருக்கணும். நொந்த மீனா இருக்கக்கூடாது. அந்த நொந்த மீனை நான் அல்லேலூயா. வெந்த மீன் வாசனை வீசணும். அப்படியே கையை பிடிச்சு பக்கத்துல சொல்லுங்க. கையை பிடிங்க. அவன் நம்ம வெந்த மீனா இருக்கணும். நொந்த மீனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வெந்த மீன் நறுமணம் வீசும். அவன் அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சுபாவம் யாருக்காவது ஒரு 4 பேருக்கு சந்தித்து சொல்லுவாங்க. கீரை விற்கிறவங்க பால் கொண்டு வந்து ஊத்துறவங்க ஆமென் சோத்திரம் மளிகை சாமான வாங்கிட்டு போனாங்க. அங்க கூட சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியே வந்தோம். அவன் காசுக்காக டோர சாப்பிட்டு நின்னார். ஆமென் சோத்திரம். அப்ப அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். சதாசிவம். உங்க பேரு நம்ம சதாசிவம். இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க.
சும்மா அதுக்கு காசு கொடுத்து வருது. அவன் வாசனை வீசணும். வெந்த மீன் தான் வாசனை வீசும். அல்லேலூயா. வெந்த மீன் தான் அர்ப்பணிக்கப்பட்ட மீன். அவன் அல்லேலூயா. வெந்த மீனா இருக்கணுமா? கடைசியா ஒரு மீன் வாசனை முடிச்சிடுற அவன் அல்லேலூயா. சோத்திரம். யோனா 1:17 வாசனை. ஆமென். గొప్ప పశ్చిమ ఒకటి యోనను మృంగివలెననియో యెహోవా నియమించుండగా యోన 3 దినములుగా ఆ మత్స్యముల యొక్క నడుపులో నుండెను. ఆమేన్. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. மீன் பேர் என்னங்க? ஆயத்தம். கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வருகைக்கு நீ நான் ஆயத்தமா அவன் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆயத்தம் உள்ளது எத்தனை மீன் சொல்லியிருக்கிறனால ஆமென். முதல்ல ஆமென். எந்த மீன்? நல்ல மீன். முதல் மீன் என்ன மீன்? நல்ல மீன். இரண்டாவது மீன் கக்கர மீன். ஆமென். கக்கர மீன். ஆமென். மூணாவது மீன் ஜெபிக்கிற மீன். ஆமென். நாலாவது மீன் கொடுக்கிற மீன். ஐந்தாவது மீன் ஐந்தாவது மீன் அல்லேலூயா. 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 ஆறாவது மீன் ஆயத்தம் உள்ளது. ஆயத்தமா இருக்கணும். ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்குது. தேவனுடைய பிள்ளைய சத்தியத்தை கேட்க மாத்திரம் அல்ல, அப்படி சிந்தனை இந்த பூமியில நிறைவேற்றி ஒரு கூட்டத்தை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்கன்னா ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டுடைய சத்தம் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சீக்கிரம் வரப்போறாரு. நீ நானும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தூங்குறதுக்கா? அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உதாரணம் 10 கண்ணியை எடுத்துங்களேன். போட்டோ விட்டாங்க. எத்தனை பேர் போட்டோ விட்டாங்க? அல்லேலூயா. எத்தனை பேர்? 5 பேர். ஆமென். அல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல நீ நான் இருக்கக்கூடாது. ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளது தேவனுடைய பிள்ளைய. உதாரணத்துக்கு மீனை வச்சு இவ்வளவு அழகா ஆண்டவர் நோட் பேசினார். நானும் எப்படிப்பட்டவங்க இது எதுல தவறி போயிருக்கோம்? அல்லேலூயா. அந்த எதுல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நல்ல ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகிறார். அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோத்திரம். 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 ஆண்டுடைய சமூகத்துல ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆமென். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஆமென். சோத்திரம். 6 விதமான மீனை பார்த்தோம். ஆமென். சோத்திரம். இது எப்படிப்பட்ட மீனா இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்துல ஆமென் நம்மை நாமே அர்ப்பணித்து ஆமென் ஆண்டவருக்கு சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்கிறவர்களாய் நீயும் நானும் வாழும் பொழுது ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை அற்புதத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. 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 நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆசி மூலம் என்னை தெரிவித்துக் கொண்டீர். அப்பாவை ஆசி மூலம் என்னை தெரிவித்துக் கொண்டீர். அப்பாவை
தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறே. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறே. அப்பா நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்பா நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்ய உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. பாவங்கள் செய்த மனிதமாயிருந்தே கிறிஸ்தோட கூட உயிர்த்தெழச் செய்தே. பாவங்கள் செய்த மனிதமாயிருந்தே கிறிஸ்தோட கூட உயிர்த்தெழச் செய்தே. கிருபையினாலே என்னை ரட்சித்தே. உன் கரங்களிலே உட்காரம் செய்தே. கிருபையினாலே என்னை ரட்சித்தே. உன் கரங்களிலே உட்காரம் செய்தே. எல்லாம் சேர்ந்து அப்பா நன்றி. அப்பா நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஐயா. பிதாவே சுவாமி ஆண்டவரே விஷயத்துக்கு அவங்களுக்கு சோதனம் நடப்பது கொண்ட வேலைகளும் மனைவிடைய குடும்பத்தின் சமயங்கள் ஆசிரியப்படியாக ஆண்டவரே ஆறு ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தேவனுடைய கடனோடு வாய்ப்பு கடினமாக எல்லா ஆண்டவராக இயேசு நாமத்தாக ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே பெருமை பிதாவாக தேவனுக்கும் பரிசுத்த ஆகிய நாயகனும் நம்முடைய சகல பரிசுத்தம் நம்முடைய குடும்பத்தார்கள் அதற்கு மட்டும் இருப்பதாக எல்லாம்